அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு. நம்ம வீட்டை பற்றின ஒரு பதிவு தான். இந்த பதிவை நான் போடுறதுக்கு காரணம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ், பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா முதல்ல நாம் நம்மளுடைய நிலைவாசலை தான் நம்ம முதல்ல பாதுகாக்கணும். நிலைவாசலில் நாம் என்னென்ன விஷயங்களை செய்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய குடும்பமும் சரி, நம்மளுடைய வாழ்க்கை முறையும் சரி நல்லபடியாக மாறும். ஸோ இன்றைக்கி நாம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம இன்றைக்கி பதிவுக்குள்ளே போகலாம். ஒரு வீட்டினுடைய அமைப்பை பார்த்திங்கன்னா தலைவாசலை பொறுத்து தான் அமைகிறது. எப்படி ஒரு வீட்டிற்கு தலைவன் முக்கியமோ அதே போல் அந்த வீட்டிற்கு தலைவாசலும் மிக முக்கியம் என்று சொல்லப்படுகிறது. தலைவாசல் என்று சொல்லப்படுகிறது நம்ம இப்போ வழக்கத்தில் இருக்கிற மொழியில் சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய நிலவாசல் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலவாசல் எப்படி இருக்கணும் அப்படின்னா மிகவும் தூய்மையாக இருக்கணும். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த நிலவாசல் தான் நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நமக்கு கொண்டு வருது. ஒரு வீடு கட்டும் பொழுது முதல்ல வாசற்படி வைப்பதற்கு சில பூஜைகள் செய்து அந்த வாசகால் வைப்பது அப்படின்ற ஒரு வைபவமே நமக்கு நடைபெறுகிறது. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா அந்த வாசலுக்கு பூஜை செய்த பிறகுதான் அந்த வாசல் வழியாகத்தான் பசுவும் கன்றும் கிரகப்பிரவேசத்தின் அப்போ உள்ள நுழையும். அதுபோல் அந்த வாசலுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். அந்த வாசலை எப்படி நாம் பாதுகாக்கிறது, எப்படி நாம் தூய்மையாக வச்சுக்கிறது, எப்படி நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, முதல்ல அந்த வாசலை நாம் மஞ்சள், குங்குமம், பூ இவற்றால் நாம் அதை சுத்தம் செய்யணும். மஞ்சள் குங்குமத்தை வச்சு அழகாக அதற்கு 2 நிலைவாசல்லையும் ஒரு பூ வச்சு நிலைவாசலில் 2 தீபங்களை ஏற்றி வைத்து, தினமும் 2 தீபம் ஏற்றினாலே நல்லது. தீபத்தை ஏற்றி வைத்து நாம் வழிபட்டோமே ஆனால் அந்த நிலைவாசல் நமக்கு நல்ல ஒரு நிலையான ஒரு மகிழ்ச்சியையும் நமக்கு ஒரு சுபிக்ஷமான வாழ்க்கையையும் தரும். அப்படிப்பட்ட நிலைவாசலில் நாம் வைக்க வேண்டிய தெய்வத்தினுடைய படங்களை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நாம் பார்க்க போகிறது எந்த திசையில் நம்மளுடைய வீடு இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த திசையில் இருப்பாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த திசையில் இருப்பாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா மேற்கு திசையில் இருப்பாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா தெற்கு திசையை பார்த்த வாசப்படி இருக்கிற வீட்டில் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த 4 திசைகளில் தான் வீடுகள் அமைந்திருக்கும் பொதுவாக. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த வீடுகளுக்கு நிலைவாசலில் நாம் என்ன படம் வைத்தால் அது நமக்கு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் அப்படின்றத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த வாசப்படி இருக்கிற வீடுகளில் என்ன படம் வைக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்திங்க அப்படின்னா, கிழக்கு பார்த்த வாசப்படி என்றாலே முதல்ல அது 100க்கு 100% நல்ல ஒரு திசை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த திசையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த திசை இருக்கிற வாசற்படி இருக்கிற வீட்டில் நாம் சூரிய பகவானுடைய படத்தை நாம் மாட்டி வைத்தால் அனைத்து விதமான அஷ்டலக்ஷ்மியினுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும். இந்த சூரிய பகவான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்ல விஷயங்களை தான் நமக்கு அவர் செஞ்சு கொடுப்பார். ஆக கிழக்கு பார்த்த வாசப்படி இருக்கிற வீட்டில் நாம் மாட்ட வேண்டிய படம் பார்த்திங்க அப்படின்னா சூரிய பகவானுடைய படமை நம்ம மாட்டி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா சூரிய பகவானுடைய வெண்கல அந்த பித்தளையிலையோ வெண்கலையிலையோ வெள்ளியிலையோ இருக்கிற அந்த உலோக தகடுகளை நம்ம வாங்கி மாட்டலாம். இது கிழக்கு பார்த்த வாசப்படி இருக்கிற வீடு. மேற்கு பார்த்த வாசப்படி இருக்கிற வீட்டில் நம்ம என்ன படம் மாட்டலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பஞ்சமுக ஆஞ்சநேயர் அவருடைய படத்தை நாம் மாட்டலாம். ஆஞ்சநேயருடைய அருள் இருந்தாலே நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம சாதிக்கலாம் அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்கிறது. காரணம் ராமாயணத்தில் அனுமனுடைய பலத்தை பெற்று அனுமனுடைய உதவியையும் பெற்று தான் ராமன் அந்த போரிலே வென்றான் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால் இந்த ராம பக்தனாகிய ஹனுமனுடைய படத்தை, அதுவும் பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய படத்தை மாற்றினால் மேற்கு பார்த்த வாசப்படி மேன்மையை கொடுக்கும் என்பது ஐதீகம். அடுத்து நாம் பார்க்க போகிறது வடக்கு பார்த்த வாசப்படி. வடக்கு பார்த்த வாசப்படி தான் பெரும்பாலும் எல்லாருமே விரும்புகிறாங்க. கிழக்கு வடக்கு இந்த 2 திசைகளையும் பெரும்பாலும் எல்லாரும் விரும்புகிறாங்க. நல்ல சுபிக்ஷமாகவும் வாழறாங்க அப்படின்றத நாம் கேள்விப்படுறோம். இந்த வடக்கு பார்த்த வாசப்படி இருக்கிற
நபர்கள் எந்த தெய்வத்தின் படத்தை மாட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வடக்கு என்றாலே அது யாருக்கு யாரு அந்த திசைக்கு அதிபதி? குபேரன். குபேரனுடைய படத்தை நாம் அந்த வடக்கு திசையில் இருக்கிற வாசப்படி இருக்கிற இடத்துல மாட்டி வைத்தோமேயானால் நல்ல ஒரு பலனை நமக்கு தரும். அந்த குபேரன் லக்ஷ்மி குபேரராக இருக்கலாம், இல்லை தனியாக இருக்கிற குபேரர் படமாகவும் இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். ஆக மொத்தம் குபேரருடைய அந்த படமாக இருந்தால் சிறப்பு. இது வந்து லக்ஷ்மி குபேரருடைய திருப்புருவ படத்தை நாம் மாட்டி வைத்து அதற்கு நாம் பூஜை செய்தோமேயானால் நிச்சயமாக நமக்கு எல்லா விதமான சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக கடைசியாக நம்ம பார்க்க போகிறது தெற்கு பார்த்த வாசப்படி. தெற்கு பார்த்த வாசப்படி என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது குரு தட்சிணாமூர்த்தி அவர்கள் தான். குரு தட்சிணாமூர்த்தி அவர்களுடைய திருவுருவ படத்தை நாம் அந்த இடத்துல மாட்டி வைத்தோமையானால், நிலைவாசலில் மாட்டி வைத்தோமையானால் குருவினுடைய அருள் நமக்கு கிடைக்கப்பெற்று நாம் சகல விதமான சௌபாகியங்களையும் நாம் பெறலாம் என்பது ஐதீகம். ஆக இந்த 4 திசைகளிலுமே 4 கடவுளுடைய படத்தை நான் இப்போ சொல்லியிருக்கேன். இதில் எந்த திசையில் உங்கள் இல்லம் அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து அதற்கேற்றாற் போல் அந்த தெய்வத்தினுடைய படத்தினை மாட்டுங்கள். எல்லோருக்குமே நன்மை பயக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.